ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தி கிரைம் ஆஃப் ஃபாதர் அமேரோ. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்பானிஷ் மூவி. ஃபாதர் அமேரோங்கிற நம்ம ஹீரோ ஒரு ஊருக்கு சர்ச் ஃபாதராக வரான். அந்த ஊர்லேயே அமிலியான ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு மேலே இவனு ஒரு காதல் வருது. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ லவ் பண்ணுறா. ஸோ ரெண்டு பேர் யாருக்கு தெரியாமல் ஒரு இல்லீகல் அஃபரில் இருக்காங்க. பட் ஒரு சர்ச் ஃபாதர் இந்த ஒரு பொண்ணோட அஃபரில் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சால் அவங்க ரெண்டுத்துக்கு என்ன போகுது, இதுக்காக அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க. அண்ட் ஒரு கெட்ட தலைமை கீழே ஒரு திருச்சபுரம் எப்படி இருக்கும், இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் தி கிரைம் ஆஃப் ஃபாதர் அமேரோ. இது அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆன ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான மூவி. எல்லா மதவாதிகளுமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அதில் சில கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த கெட்டவங்களை பார்த்தின கதை தான் இந்த ஃபுல் படமே. ஒரு மக்களை எப்படி மதத்தின் பேரில் அணிவுபடுத்துகிறாங்க, இவங்க சொல்கிற பொய் எல்லாத்தையுமே எப்படி நம்ப வைக்கிறாங்க, இதை பற்றி ஃபுல்லாகவே இந்த படத்தை பேசப்பட்டிருக்கோம். சரி, இப்போ வாங்க தி கிரைம் ஆஃப் ஃபாதர் அமேரோங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன்னு அமேரோ காமிப்பாங்க. அவன் பார்த்தா ஜாலியாக பஸ்ஸில் போய்ட்டுருப்பான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு வயசான பெரியவர் இருப்பார். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி எங்களோட பிரெட் இருக்குது, உனக்கு வேணுமான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தாத்தா நம்ம ஹீரோட்டு பேசிட்டு வந்துட்டே இருப்பார். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பேரன் இருக்கா, இப்போ நான் அவங்கள பார்க்க ஊருக்கு போயிட்டுருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அந்த காசை வச்சு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அப்படி வச்சு குடும்பத்தோட்டம்னு சொல்லிட்டு அவர் போட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோ சேசின்னு கேட்டுகிட்டே இருப்பான். அப்புறம் அவர் நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி நீ யார், நீ எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்டால் அவனு அதே ஊருக்கு தான் போகிறேன்னு சொல்கிறான். சரின்னு ரெண்டு பேரோடய பேசிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்படியே நைட் டைம் ஆயிரும். ஒரு காட்டு பக்கம் அந்த பஸ்ஸு போகிறப்ப திடீர்னு பார்த்து சில கொள்ளைகள் இருப்பாங்க. அவங்களோட அந்த பஸ்ஸை வழிமறிச்சு துப்பாக்கி மாட்டுவாங்க. ஹே, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுங்கடா, காசு பணம் நகை எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் மாட்டுவாங்களா. பார்த்தா அந்த தாத்தாட்ட ஒரு காசு இருந்துச்சுல, அதை அவங்க பார்த்துருவாங்க. மொத்த காசு கூறான்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்டு ஆட்டை போட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தா அந்த தாத்தாக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு வேளை இந்த பஸ்ஸு இவங்க போகணுன்னு இந்த ஊருக்கு வந்துடுது. அந்த தாத்தாவும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அங்கேருந்து போகலான்னு இருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோ யாருக்கு தெரியாமல் காசு எடுத்துருப்பான். அதை அந்த தாத்தாட்ட கொடுத்து, இந்தாங்க தாத்தா, எனக்கு இந்த காசு தேவையில்லை, நீங்கள் இதை உங்கள் பேரங்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவர் சரி வாங்கிக்குவார். இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியாக வர வேண்டிய ஊருக்கு வந்துடுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு சர்ச் ஃபாதரு. இப்போ புதுசாக ஒரு சர்ச்சில் வேலை கிடச்சிருக்கோம், அதுக்காக அவன் போயிட்டுருப்பான். கட் பண்ண அப்படியே இந்த படத்தோட ஹீரோ வைப்பாங்க. இவளோட பேர் அமிலியா. இவளுக்கு 16 வயசு தான் ஆகுது. பார்த்தா அந்த ஊர்லேயே ரூபான்னு ஒரு பையன் இருப்பான். ரெண்டு பேர் லவ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பையன் ஒரு பத்திரிக்கைக்காரன். இந்த ஊர்லேயே சுதந்திர பத்திரிக்கைன்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். ரெண்டு பேரும் நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு கிஸ் பண்ணலாம் போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் சின்ன சின்ன பசங்களே இருப்பாங்க. அவங்களோட நம்ம விளாண்டுட்டு இருப்பா. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோன அமேரோ வந்து, எங்கே நான் சர்ச்சுக்கு போகணும், அது என்ன வழின்னு கேட்டால் இவளுக்கு வழி கட்டுவா. நம்ம ஹீரோ ஒரு வேளை சர்ச்சுக்கு வந்துடுவான். அங்கே பார்த்தா ஃபாதர் பென்ட்னு ஒருத்தர் இருப்பார். இவர் தான் இங்கே இருக்க ஒரு தலைமை ஃபாதர் மாதிரி. அவர்கிட்ட லெட்டர்லாம் காமிக்கிறப்ப, ஓ நீ தான் அந்த புதுசாக இருக்கிற ஃபாதரா, சரி இதுக்கிட்ட நீங்கள் தங்கிக்கலாம், பார்த்தியா இதான் பாத்ரூமு, இதான் பெட்ரூமு, சாப்பிடணுன்னா முன்னாடி ஒரு ஆள் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துடு, எல்லா வசதியும் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப இவனு சரி நாங்கள் தங்க ஆரம்பிக்கிறான். அப்படி நைட் டைம் ஆயிரும். பார்த்தா அந்த ஃபாதர் பென்ட்டோட ரூமில் ஒரு லேடி இருப்பாங்க. இவங்க யாரும் நம்ம ஈன்னு பார்த்தோம்ல, அவங்களோட அம்மா. இந்த ஊரில் சின்ன ஒரு கடை வச்சுருக்காங்க. அது போய் இந்த ஃபாதருக்கு அந்த அம்மாவுக்கும் ஒரு அஃபர் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் ஒரு புச முன்னாடி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இதை பற்றி ஊருக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த மேடம் எல்லாம் முடிச்சுட்டு நைட் அங்கேருந்து போவாங்களா. கரெக்டாக இதை நம்ம ஹீரோ மேலே வந்து பார்ப்பான். அவனுக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஃபாதருமே ஒரு பொண்ணோட அஃபர் வச்சக்கூடாது, இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் ஷாக்காக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் சர்ச்சில் ப்ரேயர் போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ தான் ஃபாதராக இருப்பான். இது அந்த அமிலிங்கிற பொண்ணு பார்ப்பாள, அவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஓ இவர் தான் ஃபாதரா, நேற்று நம்ம பார்த்தோமேனு இவன் அந்த ஃபாதரை பார்த்துட்டு இருப்பா. சொல்லப்போனால் இவளுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். கிறிஸ்டியானிட்டியில் மூழ்கி போயிருப்பா. இப்போ அந்த ஃபாதர் ஒவ்வொருத்தங்களை கூப்பிட்டு அவனுக்கு அந்த அப்பெல்லாம் தருவாங்களே, அதை ஒருத்தர் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபாதரை ஒரு மாதிரி பார்ப்பா. இதை பின்னாடி இருக்க ஒரு வயசான அம்மா பார்ப்பாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரூபனுங்கிற பையன் இருக்கல, அவங்ககிட்ட போய் அந்த அம்மா அத்தி வச்சிரும். டே அமிலோட பார்வை ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ அவளுக்கு அந்த ஃபாதர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரூபன் கடுப்பு தான் வரும். இப்போ சர்ச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கே வெளியே வருவாங்களா. பார்த்தா இப்போ வரைக்கும் அந்த ரூபன் புது மீது வாங்கவே இல்லை. சொல்லப்போனால் கடவுள் நம்பிக்கை இருக்காது. இதை பார்த்து ஹீரோனுக்கு குழந்தை வரும். என்ன ரூபன், நீ ஏத்திஷ்டா மாறிட்டியா, நீ இந்த மாதிரிலாம் இருக்காத, எனக்கு உனக்கு பிடிக்காம போயிடும், ப்ளீஸ் நீ கிறிஸ்டியானுக்கு வந்துருன்னு சொல்கிறப்ப அவெல்லாம் கண்டுக்க மாட்டான். சேர்ந்து ரெண்டு பேரும் அங்கேருந்து வீட்டுக்கு போயிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கல, அந்த பென்ட்டோங்கிற ஃபாதர் ஒரு ஹோட்டல் கூட்டிடுவார். இதான் நம்ம ஹீரோனோட ஹோட்டல். அவங்க அம்மா கொண்டா இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவில் இன்ட்ரூ பண்ணுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த ஃபாதரை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். சாரி ஃபாதர், நேற்று நீங்கள் ஃபாதர் தெரியாது, அதை மட்டும் ஒரு மாதிரி பேசியிருப்பேன், நான் மனுஷனுன்னு சொல்கிறப்ப இதில் இருக்குது, நான் ஜஸ்ட் அவன்ட்டு வழி தான் கேட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணுட்டு சாரி கேட்பான். அப்போ அந்த ஃபாதர் நம்ம ஹீரோ பேசுவார். ஹே அமிலியா, இவருக்கு இந்த ஊர் பற்றியும் தெரியாது, நீ வேணா இவருக்கு நம்ம ஊர் சுற்றி காமி, நம்ம கட்டடலாம் இருக்குல்ல அதெல்லாம் போய் காட்டுவான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேர் காரோட அடுத்து போகிறாங்க. பார்த்தா அந்த ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருப்பாங்க. இது ஃபுல்லாக சர்ச்சுக்காரன் கட்டுறது தான். சரி வாங்க சுற்றி காமிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டி போயிட்டுருப்பாள.
அப்போ லைட்டாக படி ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ கீழே விடுற மாதிரி போவா. அப்போ நம்ம ஹீரோ தாங்கி பிடிச்சிக்குவான். இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோட கையில் அவள் கிஸ் பண்ணுவாளா, இதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹே என்ன பண்ணுற, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப சாரி ஃபாதர் எதை தெரியாமல் பண்ணிட்டேன், சரி வாங்கன்னு அந்த இடத்த சுற்றி காமிச்சிட்டு இருக்கா. கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த ரூபனுங்கிற பையனை வைப்பாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோனுக்கும் லைட்டாக சண்டை வந்துச்சுல. சில ஃபோன் பேசி பார்ப்போன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருப்பான். பட் பார்த்தா நம்ம ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்க அம்மா எடுப்பாங்க. ஆன்ட்டி என்னாச்சு, அவனும் என்கிட்ட பேச முடிக்கிறேன்னு சொல்கிறப்ப அதுவா சர்ச் ஃபாதர் வந்திருக்கார்ல, அவர் சும்மா வெளியே கூட்டி போயிருக்கா. வந்த உடனே நானே ஃபோன் பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரூபனுக்கு கோவம் வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சர்ச்சுக்கு வந்துடுவான். பார்த்தா சர்ச்சுக்கு நிறைய பேர் பாவம் பண்ணிப்பாங்க வருவாங்களே. அப்போ ஒரு லேடி அங்கே வருவாங்க. இவங்க அந்த ஊரோட மேலோட ஒய்ஃபு. ஒரு கட்டு பணத்தை கொடுத்து ஃபாதர், இது ஃபாதர் பென்ட்டோ இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்துன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல. சரி அவனை அப்படியே விட்டுருவான். பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மீன் அங்கே வருவா. ஃபாதர் கிட்ட பாவம் பண்ணி பாவம்னு சொல்கிறப்ப நீ என்ன பாவம் பண்ணி கேட்பாரு. பார்த்தா நான் மீன் மேஸ்டேஷன் பண்ணு சொல்லுவா. இதை பார்க்குற ஹீரோ ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாரு மேஸ்டேஷன்லாம் பாவம் கிடையாது, இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறப்ப இல்லை ஃபாதர் நான் வேறமாக நினச்சி மேஸ்டேட் பண்ணேன், எனக்கு ஜீசஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அவர் மனசு வச்சு தான் பண்ணேன்னு சொல்கிறப்ப இதை கேட்டு ஹீரோ ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் நீ பண்ணது பாவம் தான், சரி பாவம் பண்ணி போலங்கிறேன்னு நம்ம மீன் பாவம் பண்ணி பண்ணுவார். இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு நைட் நம்ம ஹீரோ ரூமுக்கு போவான். பார்த்து இவனை மாதிரி சில ஃபாதர் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே சின்ன ஆர்வி போயிட்டுருக்கோம். பார்த்தா காலையில் மேயர் வந்து ஒரு காசு கொடுத்தாங்களே, இது எதுக்குன்னா இதுக்கு எடுத்து ஒரு கள்ளப்பணம் மாதிரி தான். இந்த ஊரில் பெரிய பெரிய ட்ரக்லாம் இருக்காங்களே, அவங்ககிட்ட சில கருப்பு பணம்லாம் இருக்கும். அந்த கருப்பு பணத்தை மணி லாண்டரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி திருச்செருமை காசு அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு டொனேஷன் மாதிரி இருக்கும். அந்த டொனேஷன் காசை வச்சு தான் ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மக்கள் மத்தியிலுமே திருச்சபைக்கு நல்ல பேராக இருக்கும். அந்த ட்ரக்லாட்ஸுக்குமே பிளாக் மணியில் ஒயிட் மணியாக மாற்றின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் அங்கே போயிட்டு இருக்கும். இதான் அங்கே இருக்கிற ஃபாதர் ஆர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அங்கே ஃபாதர் நட்டாலன்னு ஒருத்தர் இருப்பார். இவரு இந்த படத்துக்கும் நல்ல ஃபாதர். அவர் அங்கே இருக்க மற்ற ஃபாதர்லாம் பார்த்து இங்கே பாருங்க இந்த மாதிரி காசு அவங்களுக்கு மிகப்பெரிய பாவ செயல், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு கேட்டால் இங்கே பாரு இது நம்ம திருச்சி எடுத்துக்கிற முடிவே, மேலே இருக்கிற பிஷப் மத கூட இதில் லிங்க் இருக்குது, அவர் சொல்லி நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கோன்னு சொல்லி நட்டாலியோட சண்டை போட்டுருப்பாங்க. இதை பார்த்து அந்த ஃபாதர் குழந்தை வரும். சரி அங்கேருந்து போவாரா, போகிறப்ப கடைசி நம்ம ஹீரோ பார்ப்பாரு. இங்கே பாரு இந்த கொள்ளை கொடுத்து கூட நீ லிங்க் ஆகிறத அவர் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். பக்கத்தில் இந்த மலை பகுதி இருக்குல்ல, அங்கே சில பழங்குடியின மக்கள் இருப்பாங்க, நான் அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். இன்கேஸ் உனக்கு வந்து பார்க்க தோணுச்சுன்னா அங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவார். இவருக்கு அந்த ஃபாதரை பார்க்க லைட்டாக பாவமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் அந்த சர்ச்சிலேயே மார்ட்டின் ஒருத்தர் இருப்பார். இவர் தான் அங்கே ஊழியம் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு சேவலாம் பண்ணிட்டு இருப்பார். அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவரோட வீட்டுக்கு போவார். பார்த்தா அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பா. லைட்டாக மணலாம் பாதிக்கப்பட்டு ஆளை தொழில் வந்த மாதிரி இருப்பா. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணுக்காக பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாரு. அது போக அந்த ஃபாதர் பென்ட்டோ இருக்கார்ல, அவர் எங்கேயும் வேகமாக கிளம்பிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த ஃபாதரை பார்த்து ஃபாதர் எங்கே போகிறீங்க கேட்பான். அதுவா ஒரு ஞானஸ்தான ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே தான் போகிறேன், போயிட்டு நைட் வந்துடுன்னு சொல்லி அந்த ஃபாதர் அங்கேருந்து போவார். பார்த்தா அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு காரில் வந்திருக்கோம். அந்த காரில் ஏறி ஒரு இடத்துக்கு போவாங்க. பார்த்தா அதுதான் அந்த ட்ரக்லாம் இருக்கிற இடம். இவங்க தான் இந்த ஊரில் ட்ரக்ஸ்லாம் விற்றுக்கிட்டு ஒரு கேங்ஸ்டமாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு ஞானஸ்தானம். இதுக்காக அந்த ஃபாதரும் போய் அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்பாரு. இது ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். தென் அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபர் பாத்ரூம் போவானா, அப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஒரு ஆள் வருவான். அந்த ஃபோட்டோகிராஃபரை போட்டு தள்ளிட்டு அந்த கேமராவை ஆட்டை போட்டு போயிடுவான். கட் பண்ண அந்த ரூபனுங்கிற பையன் இருக்கல, அவள் வேலை பார்க்குற பத்திரிக்கை அமைப்பாங்க. அவளோட சீஃப் எடிட்டர் கூப்பிட்டு ரூபன் செம்மையாக ஒரு மேட்ரு மாட்டிருக்கு பாரு, இந்த ஃபோட்டோலாம் பாருன்னு சொல்கிறப்ப அவனும் பார்ப்பான். பார்த்தா அந்த ஃபாதரும் அந்த ரெகுலரோட ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோவில் இருக்கும். இதை பார்த்து ரூபனுக்கே ஷாக்காக இருக்கும். இந்த ஃபோட்டோவில் எப்படி கிடச்சின்னு கேட்டால் அதில் சீக்கிரட்டு இவர் உங்கள் ஏரியாவோட ஃபாதர் தானே, இவரை பார்த்து நீ நியூஸில் தான் கேட்பாரு. இதை பார்த்து அவனும் ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா இவனுக்கு கடல் நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி மாற்ற சொல்லி மக்களை ஏமாத்தாங்கன்னு சொல்லி அது நியூஸில் இருப்பான். கரெக்டாக வீட்டுக்கு போகிறப்ப நம்ம ஹீரோன்னு அமிலியாவை பார்ப்பான். பார்த்தா அமிலியா நம்ம ஹீரோவை விழுந்து கவனிச்சுக்குவா. இதை பார்த்து அந்த ரூபனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். அந்த ஃபாதரை பற்றி கண்ட மேனிக்கு பத்திரிக்கை எழுதி போட்டுருவான். கட் பண்ண அடுத்த நாள் இது அந்த ஊர் ஃபுல்லாக பரவும். பார்த்தா எல்லாரும் ஷாக்கில் இருப்பாங்க. என்னது ஃபாதருக்கும் ட்ரக்லாடுக்கும் சம்மந்தம் இருக்கா, அப்போ இவங்களே ஏமாத்துக்காங்களா மாதிரி ஊர் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த ஃபாதர்ஸுமே கோபமாகும். ஏன்னா இவங்களை பற்றி விஷயம் வெளியே லீக் ஆயிடுச்சுல. இவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த நட்டாலியான ஃபாதர் இருந்தார்ல, அவரும் நல்ல ஃபாதரு, அவர் தான் இவருக்கு பற்றின விஷயங்களை வெளியே சொல்லியிருப்பாரோ. இந்த ஃபோட்டோவில் அவர் மூலமாக கிடச்சிருக்குமோ இனிமேல் நினச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்பான்னு பார்த்து பிஷப்லேருந்து ஃபோன் வரும். யோ அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, சரி உங்கள் திருச்சிப்பிள்ளைக்கு யாராவது ஒருத்தனை என்னை பார்க்க அனுப்பு, அவனை வச்சு தான் இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும், யாராவது அனுப்புன்னு சொல்கிறப்ப நம்ம இருந்த கரெக்டாக போது தோணுது. அமேரோ உன்னை பிஷப் கூட்டிருக்காரு, நீ இப்போ என்னென்னா அவர் பாருன்னு சொல்கிறப்ப இவனு சரி நான் கிளம்பிட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் அமிலியா காமிப்பாங்க. இந்த மாதிரி ஃபாதரை பற்றி நியூஸ் இருந்துச்சுல, இதை பார்த்து கடுப்பாயிருப்பா. அது எழுதுன ரூபன் தெரிஞ்சோடனே அவளுக்கு இன்னும் கோமாயிரும். ரூபனுக்கு ஃபோன் பண்ணி கண்டுபிடித்துட்டு வா, டி ரூபன் உனக்கு அறிவு இருக்கு இல்லையா, ஏன்னா இந்த மாதிரி பண்ண, இது கட்டி மூஞ்சில் முடிக்காத, உன்னை பார்க்க
முடியலன்னு காய்ச்சி முடிச்சு கத்துவா. இதை பார்த்து ரூபனுக்கு கோவந்தா வரும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ பிஷப் பார்க்க போவான். பார்த்தா பிஷப் ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டாரு. இங்கே பாரு, இப்போதைக்கு இது பத்திரிக்கையில் வந்திருக்கு, இது எதுவும் ப்ரூஃபோட அவங்க பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இந்த விஷயத்தை அப்படியே ஈஸியாக மூடி மசலான் இருக்கோம். இந்த பேப்பரில் சில விஷயம் எழுதியிருக்கேன், இது நாளைக்கு நீ சர்ச்சில் போய் மக்கள்கிட்ட பேசணும், நீ பேசுகிறத வச்சு அந்த மக்கள் வாங்கிடணும், புரியுதுன்னு சொல்கிறப்ப இவனு தெரிஞ்சு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இந்த பிஷப்பு மேயர் ஃபோன் பண்ணாரு. மேயரு, இந்த மாதிரி கேஸ் போயிட்டுருக்குல, இல்லை நீ இன்வால்வ் ஆயிரு, இந்த மாதிரி ட்ரக்ல தான் காசுலாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அது அந்த மாதிரி இல்லாமல் நான் தான் காசு கொடுத்தேன், என் கை காசை கொடுத்தேங்கிற மாதிரி பழி நீ ஏற்றுக்கோ, அப்படின்னா தான் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்கிறப்ப அந்த மேயர் சரின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இருந்த பேப்பர் வாங்கி ஸ்டேட் அந்த பத்திரிகைக்கு போவான். அந்த பத்திரிக்காரனை காமிச்சு, சார் பார்த்தீங்களா, நீங்கள் போட்ட நியூஸ் ஃபேக்கான நியூஸு, ட்ரக்ல அடி யாருமே சர்ச்சுக்கு டொனேஷன் தரல, மேயர் தான் அவரை விருப்பப்பட்டு காசு தந்திருக்காரு, இது தப்பாக நியூஸ்ன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பத்திரிக்கையும் கோவம் வரும். அது போல் நம்ம ஹீரோ மிரட்டுவான். நாளைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் சர்ச்சுக்கிட்ட மணி பேக்கிற நியூஸ் இருக்கணும், அப்படி ஒன்றும் நியூஸ் இல்லைன்னா உங்கள் பத்திரிக்கைக்கு ஆடு வரும்ல, அந்த மாதிரி இதுக்கடுத்து எவனும் ஆடெலாம் தர மாட்டாங்க, இந்த ஊரில் இருக்கிற எவனுமே பத்திரிக்கை வாங்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புதுதான் கேட்குறப்ப இதை பார்க்குறவங்களுக்கு என்ன செய்ய தெரில, எனக்கு காசு வரல, எவனும் வாங்கலைன்னா பத்திரிக்கை ரன் பண்ண முடியும், வேறு வழி இல்லாமல் அதுக்குள்ளே செஞ்சுடுவாங்க. தென் அந்த ரூமனை கூப்பிட்டு, டேய் நாளைக்கு பத்திரிக்கையோட ஃப்ரெண்டு பேஜ் இருக்குல்ல, அதை மனுப்பிக்கிட்டு நியூஸ் போடுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து ரூமன் கடுப்பு தான் வரும். ஏன்னா ஃப்ராடு வேலை பண்ணது அவங்க, நம்மையும் மனுவி கேட்கணுன்னு அவன் செம கடுப்பில் இருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மலை பகுதிக்கு போவான். பார்த்தா அந்த நட்டாலியாங்கிற ஃபாதர் இருக்கார்ல, அவர் தான் பார்க்க போயிருப்பான். இவர் தான் இந்த மாதிரி நியூஸை பரப்பணும் அவங்க நம்பிட்டு இருக்காங்களே, இதுக்கடுத்து இந்த ஃபாதர் தேவையே இல்லை, திருச்சி போட்டு தூக்கலான்னு சொல்லி அவர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுக்காத நம்ம ஹீரோ அங்கே போயிட்டுருப்பான். பார்த்தா அந்த ஃபாதரும் அங்கே மாங்கமாக வேலை பார்த்துருப்பாரு. பார்த்தா அங்கே ஒரு ஆள் இருப்பான். இவன் தான் அந்த ஃபோட்டோகிராஃபரை கொண்டு அந்த ஃபோட்டோ ஆடே போட்டிருப்பான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நட்டாலியாங்கிற ஃபாதர் தான் மக்களுக்கு உண்மை தெரியணும், அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணி நினச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோவில் ஆடையை போட்டு அந்த பத்திரிக்கை கொடுத்துருப்பாரு. பட் கடைசியில் பார்த்து அது வேஸ்ட்டாக போச்சு, எல்லாத்தையும் மூடி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஃபாதரை பார்த்து, ஃபாதர் நட்டாலியோ என்னை மன்னிச்சிருங்க, பிஷப் அவன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னு சொல்கிறப்ப அவர் தான் படித்து வைப்பார். பார்த்தா திருச்செவிலேருந்து ஒரு தூக்கிட்டு தான் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து ஒரு குழந்தை வரும். இவங்க யாரும் என்ன திருச்செவிலேருந்து தூக்குறதுக்கு, நான் வெறும் கடலுக்கு மட்டும் ஒபே பண்ணுறாள், இந்த மாதிரி கொள்ளடிக்கிற கூட்டத்தில் இருக்கிறதுக்கு நான் மட்டும் தனியாக இருப்பேன், எனக்கு தெரிஞ்ச கடவுள் நம்பிக்கை மற்றவங்களும் சொல்லி தருவேன், நான் இப்படி இருந்துக்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோ காய்ச்சிட்டுமா இருக்கும். சரினா திரும்ப ஊருக்கு வந்துடுறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் சர்ச்சில் ப்ரேயர் போயிட்டுருக்கோம். மக்கள் எல்லாருக்கிட்டையுமே நியூஸை பற்றி நம்பிக்கை சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி திருச்சபைக்கு எதிராக ஒரு செய்தி வந்துச்சுல, அந்த செய்தி பொய்ன்னு அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி போட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நாங்கள் எந்த ஃப்ராடும் பண்ணவே இல்லை, மக்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த வயசான கிளவி இருக்கும்ல, அது கத்த ஆரம்பிக்கும். அது எப்படி ஃபாதர் உங்களை போய் தப்பு சொல்லியிருக்காங்களே, அவங்க சும்மா இருக்கலாமா, நம்ம ஏதாவது பண்ணியான்னு சொல்லி இவங்களும் குடிஞ்சக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தா நிறைய சின்ன சின்ன பொடி பசங்க ஊருக்காரங்களும் கூப்பிட்டு ரூமோட வீட்டுக்கு போங்க, கல்லை விட்டு எறிஞ்சு, ஏண்டா திருச்சிக்கு எதிராக செய்தி போடுற, இல்லை சாப்பிடன்னு சொல்லி வீட்டு மேலே கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருப்பாங்களா. காட்டா ரூபனோட அப்பா வெளியிடுவார், அவர் மேலே கல் விட்டு எரிஞ்சு சமயம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண நைட்டு ரூபன் வந்ததுக்கப்புறம், டே ரூபன், இதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் போதுண்டா, இங்கே இருக்கிற மக்கள் மதத்தில் மூழ்கி போய் முட்டாளாக இருக்காங்க, அந்த முட்டாள்தனத்துலேருந்து அவங்க வெளியே கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம், இதனால் நம்ம தான் பாதிப்படுவோம், பேசாமல் நம்ம இங்கேருந்து மெக்சிகோ போயிடும்னு சொல்லி இவங்க இந்த ஊரே கடமுட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்து ரூபனும் கோவந்தா வரும். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஹோட்டலில் போயிருப்பான். அவங்க உட்காந்து சாப்பிடலான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஹீரோமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது போய் இப்போ அவளுக்கு ரூபனை பிடிக்காம போச்சு. அதனால் ஃபாதர் மேலே லைட்டாக கை வைப்பாளா. இதை பார்த்து ஃபாதருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் இவருக்குமே நம்ம ஹீரோ லவ் இருக்கும். பட் எதுவும் பேசாமல் அவர் போய் வீட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி ஒரு பொண்ணை தொட்டது ஒரு பாவ செயல், ஏன் இது பண்ணன்னு சொல்லி அடுப்பில் கை வைப்பான். இந்த மாதிரி அவனுக்கு விட சின்னதாக ஒரு தண்டனை தருவான். கட் பண்ண இந்த பக்கம் ரூபன் நம்ம ஹீனை பார்த்து பேசலாம் வருவானா. பார்த்தா கோவத்தில் இருப்பா, என்னை பார்த்து பேசவே வராத, இங்கேருந்து போன்னு கத்துறப்ப ரூபன் கோவந்து வருது. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ பாஸ் ஆகி போயிட்டுருப்பானா, அவனுக்கு கொலகாண்டாயிரும். நம்ம ஹீரோ மூஞ்சி மூந்தா குத்தி, டே எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், உன்னை கொல்ல மாட்ட மாட்டேன்னு அடி அடிப்பானா. பார்த்தா கடைசியில் அது போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடும். பட் நம்ம ஹீரோ பெருந்தன்மையாக கேஸ்லாம் போட வேணாம், கடவுள் எல்லாரும் மன்னிக்க சொல்லியிருக்காரு, நான் அவனை மன்னிக்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரூபன் கொலகாண்டாகும். ஏண்டா ஃப்ராடோவில் பண்ணுறதுல நீங்கள் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு வைக்கணுமா, அவனை உன்னை கொல்ல மாட்டமானே கத்துறப்ப அது பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சுல, அதனால் சமாதானப்படுத்தி ரூபன் அங்கே அனுப்பி வச்சுருவாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனா அமிலியா காமிப்பாங்க. அவள் பார்த்தா சர்ச்சில் இருப்பா, அவள் அழுதுகிட்டே கடவுள்கிட்டே வேண்டிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ சின்ன அவளை பார்க்க போகிறப்ப அவள் நம்ம ஹீரோட்ட கேட்பா, ஃபாதர் எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, நான் உங்க கூட இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு லைட்டாக அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையில் ரெண்டு பேரும் அங்கேயே கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கரெக்டாக அந்த ஊரில் ஒரு கிளவி இருக்குல்ல, அதை பார்த்துரும். பட் இதை பற்றி எதுவும் சொல்லாமல் என்ன இது அப்படின்னு கிளம்பி போயிடும். இப்போ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா, லைட்டாக நம்ம ஹீரோக்கமாக பாட்டமாக இருக்கும். சாரி நான் பண்ண தப்பு, இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். பட் 2 பேத்துக்குமே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. கட் பண்ண அடுத்த நாள் அந்த மார்ட்டினோ தந்தார்ல, அவர் வீட்டுக்கு போவான். அவரு கூட ஒரு பொண்ணு ரொம்ப உடம்பு முடியலாமல் இருப்பாள். அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே போய் மார்ட்டின் கிட்ட பேசி பார்ப்பாரு. மார்ட்டின்
உங்ககிட்ட இந்த ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கா? வேஸ்ட்டாக வேறு ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்குறப்ப பக்கத்தில் ரூம் இருக்கும். இந்த ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன் ஃபாதர் இது எதுக்காக வேணுமான்னு கேட்டால், ஆமாம் இந்த அமளியாங்கிற பொண்ணு இருக்கல, அவளுக்கு நன்னாங்கன்னு ஆசையாக இருக்கான். அவளுக்கு சில கிளாஸில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது யாருக்கு தெரியக்கூடாது. அதுக்காக இந்த ரூமை பயன்படுத்திக்குவான்னு கேட்குறப்ப அந்த மார்ட்டின் சரின்னு சொல்கிறான். ஏன்னா இவனு ஊழியம் பண்ணுறவன் ஃபுல்லாக சர்ச்சிலே தான் இருப்பான். இந்த ரூம் அவனுக்கு தேவைப்படாது, நீங்களே பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறப்ப இவனு சரி அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். பட் இவன் பைபிள் கிளாஸ் எடுக்கிறதுக்காக அந்த ரூம் கேட்டிருப்பான். நம்ம ஈனை கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு தான். யாருக்கு தெரியாமல் அடிக்கடி இந்த ரூமுக்கு வருவாங்க. 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பாங்க. இப்படியே உங்கள் ரொட்டீன் போயிட்டுருக்கு. காலையில் பார்த்தா நல்ல மாதிரி சர்ச்சில் ஃபாதராக இருப்பான். மதியம் ஆச்சுன்னா இங்கே வந்து அமுகுடுமும் கமால்டுமால் தான் இந்த மாதிரி ரொட்டீன்லாம் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் சர்ச்லேருந்து ஒரு துணி மாதிரி எட்டு வருவான். இது என்னென்னு பார்த்தா மேரி மாதா இருக்காங்களே, அவங்க சிலைக்கு ஒரு துணி போடுவாங்க. அந்த துணி எட்டு வந்து நம்ம மீன் மேலே போடுவான். சொல்லப்போனால் நீ மெர்ஜின் மேரியோட ரொம்ப அழகாக இருக்க, சரிவா ஒன்றா இருப்போன்னு சொல்லி இப்படியே ஒரு ரொட்டீன் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி அந்த மார்ட்டின் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இதை பற்றி ஹீரோ கிட்ட கேட்காம அந்த பெல்ட்டோ ஒரு ஃபாதர் இருக்கார்ல, அவங்ககிட்ட பற்ற வச்சு விட்டுறான். ஃபாதர் இந்த மாதிரி அமளியாங்கிற பொண்ணு இருக்கல, அவன் நன்னா மாறப்போலாம் கேட்டால் நன்னா மாறப்போறல, யார் சொன்னான்னு கேட்டால் அதுவா ஃபாதர் அமரா இருக்கார்ல, அவரும் அந்த பொண்ணு கிளாஸ் எடுக்கிறா இருக்காரு. என் வீட்டில் கிளாஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு குழந்தை வருது. ஏன்னா இதை பற்றி திருச்சபையில் யாருக்கும் தெரியவே தெரியாது. சரி என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லி அங்கே போய் பார்ப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோவும் கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்த ஒரு செம்ம கடுப்பாயிரும். அங்கே வச்சு எதுவும் பேசாமல் நம்ம ஹீரோ தண்ணி கூட்டி வந்துடுவார். டே அமேரோ நீ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? நீ பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு. நீ ஒரு சர்ச் ஃபாதர்னு சொல்கிறப்ப ஃபாதர் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆம்பளன்னு சொல்லுவேன். சீரியஸ்லி இந்த டைலாக் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ ஒரு உத்தமனவனாக இருக்கலாம், பட் ஆஃப்டர் ஆல் நம்மளும் ஒரு ஆம்பளை தானே, அது சொல்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து அந்த ஃபாதர் குழந்தை வருது. சரி இது சரிப்பட்டு வராது, வா இப்போ பிஷப் மீட் பண்ணுவோம், உன்னை இங்கேருந்து பல இடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு வந்துடும். உடனே இவன் அவரை மாட்ட ஆரம்பிப்பான். ஃபாதர் நீங்கள் மட்டும் உத்தமரா? எமிலியோட அம்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு அஃபர் ஓடிட்டு இருக்குல்ல, இதை பற்றி நான் சொல்லுவேன்னு சொல்கிறப்ப இதை பற்றி அவருக்கே ஷாக்காக இருக்கும். என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் பண்ணுறது வேறு, நீ பண்ணுறது வேறு, கொஞ்சம் புரிஞ்சுக்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஃபாதர், கடைசியில் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் என்ன போட்டு விடுதீங்கன்னா நான் உங்களை போட்டு விடுப்பேன்னு சொல்லுவேன். இதை பார்த்து ஒரு குழந்தை வரும். கடைசியில் பார்த்தா அவங்க ரெண்டுத்துக்கு சண்டை வர மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபாதரை தள்ளி விட்டுருவான். கீழே விழுந்ததில் அவர் லைட்டாக ஹார்ட்டில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே இருக்கும். இதை பார்த்து ஹீரோ பயந்து போயிடுவான். உடனே ஹெலிகாப்டர்லாம் கூப்பிட்டு சீக்கிரம் ஃபாதருக்கு இது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் எங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்னு சொல்லி அந்த அம்மளோட அம்மா இருப்பாங்களே, அவங்க தான் அந்த ஃபாதர் அங்கேருந்து கூட்டி போவாங்க. அந்த ஃபாதர் நம்ம ஹீரோ பற்றி எதுவும் வெளியே பேசிக்க மாட்டார். இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டுருக்கு. இப்போ அந்த சர்ச்சுக்குன்னு தலைமை ஃபாதர் யாரும் இல்லைல்ல, அதனால் நம்ம ஹீரோவையே தலைமை ஃபாதர் ஆக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். அது போக மார்ட்டின் தான் நம்ம ஹீரோ ஃபாதர்கிட்ட போட்டு கொடுத்தால, இதனால் மார்ட்டினை பார்த்து மார்ட்டின் நீங்கள் இதுக்கிட்ட திருச்சபையில் வேலை பார்க்க வேணாம், நீங்கள் இங்கேருந்து எங்கேயாவது போய் வேறு வேலை பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மார்ட்டினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தப்பு பண்ணது ஃபுல்லாக நம்ம ஹீரோ தான், அதை சொன்னதுக்காக இவனை வேலை அடிச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்து மார்ட்டினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் வீட்டில் இருக்கிற பொருட்களை காலி பண்ணி உடம்பு சொல்லாத பொண்ணை அங்கேருந்து கூட்டி போவார். அந்த சீனி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து ஹேய் அந்த இடம் போனால் என்ன, வேறு லெவலில் ரூம் மாட்டிருக்கு, நம்ம இதுக்கிட்ட அங்கே ஒன்றா இருப்போம்னு சொல்கிறப்ப அப்போ தான் நம்ம மீன் கொடுத்து தூக்கி போடுறா. அமேரோ நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக சொல்லுவா. இதை பார்த்து ஹீரோக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா இவன் மட்டும் இந்த மாதிரி வேலை பார்த்தா ஊர் பக்கம் தெரிஞ்சால் அவ்வளோதான் கொண்டே போட்டுருவாங்க. இதனால் ஹீரோனை கூப்பிட்டு என்னோ பேசி பார்ப்பான். பட் பார்த்தா நம்ம மீன் ஒத்துழைக்கிற மாதிரி இல்லை. 2 பேருக்கு நடுவில் சின்னதாக சண்டையில் வரும். கடைசியில் நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறா. தெலுப்பதி சிங் மாதிரி ரூபன் இருக்கால, பேசாமல் நான் ரூபனை பார்க்குறேன், அவனே மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், கடைசி இந்த குழந்தைக்கு அப்பான்னு அவன் பேர் வச்சுன்னு சொல்லுவான். இதை பார்த்து ஹீரோ கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ தான் முக்கியம். இதே பண்ணிடலான்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேறு வழியெலாம் ஓகேன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையில் ரூபனை பார்த்து கொக்கி போலான்னு இருக்காங்க. ஹே ரூபன் சாரி, அன்றைக்கி சின்ன சண்டை போட்டு நம்மளோட பிரிஞ்சு போயிட்டோம், நீ ஏன் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கூடாது, நம்மளோட ஒன்றா இருப்போம்னு சொல்கிறப்ப ரூபனுக்கு இந்த வாழ்க்கைலாம் பிடிக்கவே இல்லை. அவன் தான் அவங்க அப்பாவோட சேர்ந்து மெக்சிகோ போகிறதா இருக்கானே. அதனால் ஹீரோனை பார்த்து இங்கே பாரு அமளியா, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப்பு. இப்போ இந்த விஷயம் நம்ம உயிருக்கு தெரிய வந்துடும். இதை பார்த்து நம்ம உயிருக்கு நினச்சனே தெரில. கடைசியாக ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணி ஆகணும். அதுவும் யாருக்கும் தெரியாமல் அபார்ட் பண்ணணும். என்ன சில யோசிக்கிறப்ப தான் அந்த சர்ச்சில் ஒரு கிளவி இருந்துச்சுல, அந்த கிளவிக்கு சில டாக்டர்லாம் தெரிய வரும். இதனால் நம்ம ஹீரோ அந்த கிளவி மீட் பண்ணி அந்த கிளவி காசு தருவான். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணணும், யாருக்கு தெரியாமல் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப அந்த கிளவி சரின்னு சொல்லும். இதுதான் சர்ச்சில் பார்த்து தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி கடைசியாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத ஃபாதர், காசு மட்டும் ரெடி பண்ணு, நாளைக்கு காலை அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கே வந்துரு, நம்ம யாருக்கு தெரியாமல் இங்கேருந்து போயிடலான்னு சொல்கிறப்ப இந்த ஃபாதர் சரின்னு சொல்கிறாரு. கட் பண்ண நடுராத்திரி ஆயிரும். யாருக்கு தெரியாமல் அந்த 3 பேர் கார் எடுத்து போவாங்க. பார்த்தா அந்த ஊரில் ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே தான் ஹீரோனை கூட்டி போவாங்க. அவர் ரொம்ப பயத்தில் இருப்பா. ஒரு ஹீரோ சமாதானப்படுத்தி ஒன்றுக்கு ஒன்றும் ஆகாது, உள்ளே போயிட்டு வா, நான் வெளியே இருக்குன்னு அவன் மட்டும் வெளியே உட்காந்துருப்பானா.
பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் வாட்ச்மேனாக ஒருத்தர் இருப்பார். யாருன்னு பார்த்தா வயசான தாத்தா. அவர் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து, தம்பி எனக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி கூட பஸ்ஸில் வரப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தானே, நீ எனக்கு காசுலாம் கொடுத்துன்னு சொல்கிறப்ப அப்போ ஞாபகம் வருது. ஆக்சுவலி இவருக்கு பேக் இருக்குன்னு ஆசை இருந்திருக்கும்ல, பட் அதுக்கான காசுலாம் கிடச்சிருக்காது. வேறு வழி இல்லாமல் இங்கேயும் வேலை கிடைக்காம இங்கே நைட் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ சேனை அவட்ட பேசிட்டு இருப்பான். சடனாக அந்த கிளை ஓடி வந்து, ஃபாதர் சீக்கிரம் ஓடி வாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்கிறப்ப இவனு சொல்லி மேம் ஓடி போவான். பார்த்தாலுக்கு ஓவராக ப்ளீடிங் ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது, இங்கேருந்து டவுனு தான் கூட்டி போகணும், சீக்கிரம் இங்கேருந்து கூட்டி போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்துன்னு கோவந்து வருது. அமுலியா நீ எதுவும் கவலைப்படாத, உன்னை எப்படியாவது காப்பாற்றுறேன்னு சொல்லி காரில் வேகமாக கூட்டி போயிட்டுருப்பான். பார்த்தா ஓவரால் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அமுலியா அங்கேயே இறந்து போயிடுவா. இதை பார்த்து நம்ம இருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இவனுக்கு ஏற்பட்ட சில ஆசைனால அவன் லவ் பண்ண பொண்ணையுமே அவன் குழந்தையும் கொண்டுட்டான். இது நினச்சி அவன் கதற்கே எழுதிட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கும். பட் அந்த டாப்பிக்கே வேற ஒரு மாறிடும். ஊருக்காரங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, அந்த அமுலியாங்கிற பொண்ணு இருக்கல, அவளும் ரூபா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, 2 பேரும் ஒன்றாந்துருப்பாங்க போல். அந்த அமுலே ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, அதை ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அதனால் அவள் பிளட் லாஸ் ஆகி கிட்டத்தட்ட சாகிற மாதிரி போயிட்டா. நல்ல வேலை நம்ம ஃபாதர் தான் கடவுள் மாதிரி வந்தார், பட் அவரால் காப்பாற்ற முடியல. எல்லாத்துக்கும் இந்த ரூபன் பையன் தான் காரணம் சொல்லி அவங்கள பள்ளி போட்டாங்க. அவனும் மெக்சிகோவில் இருக்கிறனால இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி மாறிட்டான். இப்போ அந்த ஊர் ஃபுல்லாகவே நம்ம மீன் இறந்து போட்டே தெரிய வருது. கட் பண்ண அடுத்த நாள் சர்ச்சில் ஃபியூனல் இருக்கும். நம்ம அம்மளோட அம்மாலாம் திரும்பி எழுதிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஃபாதர் பிரிண்டோ இருக்கார்ல, அவருக்கு வந்திருப்பாரு. அவருக்கு இதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்ல, இப்போ பார்த்தா வீல் சேரில் மூக்கில் டியூப் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். பட் எதுவும் சொல்லாமல் ஆள் மனசுக்குள்ள சமாளிப்பில் இருப்பார். அவருக்கு நல்லாவே தெரியும் எம்எல்ஏவோட சாவுக்கு வந்த காரணம் சொல்லி, பட் எதுவுமே சொல்ல முடியாமல் கோவத்தில் அடங்கிட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ நம்ம இவர் தான் சர்ச்சுக்கு ஃபாதராக இருக்கான். நம்ம திருச்சபை சேர்ந்த அமிலா இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம அஞ்சலி செலுத்துவோம்னு சொல்லி ஃபியூனல் நடந்துட்டுருக்கோம். நம்ம இவர் தான் அமிலுக்காக ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு இடத்துல அவனால் அடக்க முடியல, தேம்பி அந்த சர்ச்சில் எழுதிட்டு இருப்பான். பட் அதை யாருக்கிட்டையும் பேச வழி காட்ட மாட்டான். இதை விட தி கிரைம் ஆஃப் ஃபாதர் அமரோங்கிற இந்த படம் முடியுது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் இருந்துச்சு. அதுவும் இந்த படங்கிறது ஒரு புக்கை பேஸ் பண்ணுது. அந்த புக்கு எப்போ எழுதாங்கன்னா 1875. அந்த டைம்லேயே அப்போதைக்கு அந்த புக்கு ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் இருந்துச்சு. இது கிறிஸ்டியானிட்டிக்கு எகென்ஸ்டாக இருக்குது, எங்கெல்லாம் கெட்டவங்களை காட்டுதுன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் கிளம்பிச்சு. பட் அந்த புக்கோட ஆத்தர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. சில அந்த புக்கை அடாப்ட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 2003 ஆஸ்கர் அவார்டில் பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம்ங்கிற கேட்டகரியில் இந்த படம் நாமினேட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.